உள்ள போயிடலாம் ஒரு கிலோமீட்டர் இது வந்து ஒரு 5 months சேஃப்டி சொன்னாங்க. இது வந்து அடிஷனல் மேடம் கொஞ்சம் தள்ளி நான் பின்னாடி வந்துடுறேன் சரி 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 ஒரு நிமிஷம். இதெல்லாம் நம்ம வந்து இந்த டிஃபார்மிட்டி பேஷண்ட்டுக்கு கொடுக்குற எய்ட்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் அப்பப்போ நாங்கள் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்துருவோம் சார். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறோம் சார். தேங்க்யூ சார். ரெடியாக இருக்கியா? சக்தியில் நான் உள்ள வேணும். திருவேலங்காடு மணவூர் 45 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலைய கட்டிடம். ஆர்கேபேட்டையில் அம்மையார் ரூபாய் மதிப்பில் வட்டார பொது சுகாதார அலகு. பூண்டி கச்சூரில் 65 லட்சம் மதிப்பீட்டில் வட்டார பொது நிலையம் ரூபாய் 45 லட்சம். கடம்பத்தூர் உளுந்தை துணை சுகாதார நிலையம் ரூபாய் 45 லட்சம். சோழவரம் ஆரணி கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் ரூபாய் 75 லட்சம். புழல் நாரவாரி. அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக காச நோயால் பாதிக்கப்பட்ட மாசம் 1000 ரூபா நீ என்ன செட் பண்ண மேடம் கொஞ்சம் முன்னாடி
இன்னொரு ஸ்கூல் வந்து பிரசிடென்ட் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க சார். இன்னொரு எங்கண்ணா யாரும் இவர் வச்சுக்கலாம்டா. அவர் எதுவும் கொடுக்கல, அவங்களாம் பின்னாடி போகிறாங்க. இப்பயே நல்லா இருக்கிறான் சொல்லு. அனைவருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டலின்படி 2025 நகர்ப்புற சிறப்பு மருத்துவ சேவை மையங்கள் கோடி மதிப்பீட்டில் மருத்துவ கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் மாநகராட்சி மாண்புமிகு மேயர், ஆவடி சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மருத்துவர்கள் விலையில் முழுமையான சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பாலிகிளினிக் மருத்துவ சேவைகள் திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து அதன் விரிவாக்கமாக 25 வைத்து புதிய கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்ட வருகை புரிந்துள்ள உயிர்கொல்லி நோயான புற்றுநோய் பற்றி அறியா பாமர மக்களுக்கும் புற்றுநோய் அபாய வருக என வரவேற்கிறேன். இவ்விழாவில் திட்ட விளக்க உரை ஆற்றியுள்ள மரியாதைக்குரிய பொது சுகாதார துறையில் பல்வேறு மாற்றங்கள் கண்ட எங்கள் ஆசா ஒத்துழைப்பு வழங்கிய மற்றும் வாழ்த்துறை வழங்க உள்ள மாண்புமிகு ஆவடி மேயர் அவர்களையும் மரியாதைக்குரிய ஆவடி துணை மேயர் உள்ள மருத்துவத்துறை உயர் அதிகாரிகள் செடி டிடி ஃபேமிலி வெல்ஃபேர் டிபி லெப்ரசி எல்லா அனைவர்களையும் பிறந்தவர்கள் என்று வரவேற்கிறேன். 45 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஆர்கேபேட்டையில் அம்மையார் குப்பம் 65 லட்சம் ரூபாய் மதிப்பில் வட்டார பொது சுகாதார அலகு, பூண்டி கச்சூரில் 65 லட்சம், சோழவரம் ஆரணி கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் ரூபாய் 75 நேமம் திருநின்றவூர் கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் ரூபாய் 75 லட்சம், நேமம் திருமலிசை 25 இடங்களில் நகர்ப்புற சிறப்பு மருத்துவ சேவை மையங்கள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு, அந்த வகையில் இன்றைக்கு திருமுல்லை வாயில் பகுதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் 25 நகர்ப்புற சிறப்பு மருத்துவ சேவை மையங்கள் திறந்து வைக்கிற அந்த பணியினை இப்பொழுது பெருமதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் முன்னிலையில் இங்கிருந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற எல்லா இடங்களிலும் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக அனைத்து மேயர்களும், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மரியாதைக்குரிய அம்மையார் கீதா ஜீவன் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இங்கிருந்து தொடங்கப்படுகிற நகர்ப்புற சிறப்பு மருத்துவ சேவை மையங்கள் செங்கல்பட்டில் அரிதாசபுரத்திலும், கோவையில் கணபதி போதனூரிலும், கடலூரில் திருப்பாப்புலியூரிலும், திண்டுக்கல்லில் சவேரியார் பாளையத்திலும், ஈரோட்டில் பெரிய சேமூரிலும், காஞ்சிபுரத்தில் பஞ்சுப்பேட்டையிலும், கன்னியாகுமரியில் தோரவிலையிலும், கரூரில் தாந்தோணியிலும், கிருஷ்ணகிரியில் அப்பாவு நகரிலும், மதுரையில் பைக்கரா மற்றும் மஸ்தான்பட்டியிலும், சேலத்தில் தாடக்கப்பட்டியிலும், தஞ்சாவூரில் குபேஸ்வரன் தெற்கு மற்றும் கரந்தை பகுதியிலும், தூத்துக்குடியில் PNT காலனியிலும், திருச்சியில் இப்போது இங்கிருந்து முறையாக தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான அந்த சேவைகள் பெரிய அளவில் சிறப்பு மருத்துவ சேவைகள் இருக்காது. இங்கே திருமுல்லை வாயிலிலும் கூட இந்த சேவைகளை தொடங்கி வைத்த போது அங்கே இருக்கிற மருத்துவர்களிடத்தில் கேட்டோம். இதற்கு முன்னால் இங்கே சாங்ஷன் ஸ்ட்ரென்த் என்று சொல்வார்களே, அந்த வகையில் மருத்துவர் பணியிடங்கள் எத்தனை இங்கே ஒப்படைக்கப்பட்ட மருத்துவர் பணியிடங்கள் என்று கேட்டேன். ஒரு மருத்துவர் என்று சொன்னார்கள். எனவே இந்த மருத்துவமனைக்கு ஒரு மருத்துவர் 5 மணி வரை பணியில் இருப்பார்கள்.
5 மணிக்கு பிறகு காலான் டியூட்டி என்கின்ற வகையில் போன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் வந்து மருத்துவ சேவை ஆற்றுவார்கள். ஒரு குறைந்தபட்ச அளவிலான மருத்துவ சேவை மட்டுமே இதுவரை திருமுல்லை வாயில் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த சிறப்பு நகர்ப்புற சிறப்பு மருத்துவ சேவை மையம் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இனிமேல் ஒவ்வொரு நாள் மாலையும் 4:30 மணிக்கு தொடங்கி 8:30 மணி வரை இந்த சிறப்பு மருத்துவ மையங்கள் செயல்படவிருக்கிறது. இங்கே பொது மருத்துவம், குழந்தை மருத்துவம், மகப்பேறு மற்றும் மகளிர் நலவியல், தோல் மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மருத்துவம், இயன்முறை மருத்துவம் என்று 8 வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் இந்த மருத்துவமனையில் இனிமேல் ஒவ்வொரு நாள் மாலையும், அதாவது வேலை நாட்கள் 6 நாட்களிலும் இங்கே நடைபெறவிருக்கிறது. இந்த 6 நாட்கள் ஒவ்வொரு நாள் மாலையும் ஒரு மருத்துவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த 8 துறைகளில் மாலை நேரத்தில் இங்கே உட்கார்ந்து அந்த சிறப்பு மருத்துவ சேவையை இங்கே செய்து கொண்டிருப்பார். இதை கூட நம்முடைய மருத்துவர்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் கேட்கக்கூடும், ஏற்கனவே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பிலிருந்து இது செய்யப்படுகிறதா என்றால் இல்லை. இந்த மருத்துவர்களை பொறுத்தவரை அயர் பேஸ்ட் என்கின்ற வகையில் அந்த மருத்துவர்கள் வெளியில் இருக்கிற தனியார் சிறப்பு மருத்துவர்களை வாடகை அடிப்படையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனைகளில் நியமிக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த திருமுல்லை வாயிலில் இப்பொழுது 6 மருத்துவர்கள் 6 நாட்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை திறந்து வைத்துவிட்டு வருகிற போது நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் கேட்டார், பல் மருத்துவர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், இன்னும் ஒரு பல் மருத்துவர் நியமிக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று கேட்டார். பல் மருத்துவர், அதாவது 6 நாட்களுக்கு 6 மருத்துவர்கள், பொது மருத்துவம், குழந்தை மருத்துவம், தோல் மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மருத்துவம் என்று பல்வேறு வகையான மருத்துவர்களை ஒவ்வொரு நாளைக்குமாக இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திற்கும் துணை சுகாதார நிலையத்திற்கென்று ஒரு அளவுகோல் இருக்கிறது, ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கென்று ஒரு அளவுகோல் இருக்கிறது, மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு என்று ஒரு அளவுகோல் இருக்கிறது, வட்டம் சாரா மருத்துவமனைகளுக்கென்றும் வட்டார மருத்துவமனைகளுக்கென்றும் ஒரு அளவுகோல் இருக்கிறது, மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கென்றும் அதே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளுக்கென்றும் ஒவ்வொரு அலகுகள் இருக்கிறது. அந்த வகையில் இது புதிதாக தொடங்கப்பட்டு ஒரு 6 சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட குழு ஒவ்வொரு நாளும் ஒரு துறைக்கு இங்கே மருத்துவம் பார்ப்பது என்கின்ற வகையில் இது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் திருமுல்லை வாயில் பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதிலும் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 128 இடங்களில் இது போன்ற சிறப்பு மருத்துவ சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 4 இடங்களிலும், தமிழ்நாட்டின் பல்வேறு மாநகராட்சி பகுதிகளில் 84 இடங்களிலும், சென்னையில் பெருநகர மாநகராட்சியில் ஒரு 40 இடங்களிலும், ஆக 128 இடங்களில் ஏற்கனவே இந்த சிறப்பு மருத்துவ சேவை மையங்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. இன்றைக்கு 25 தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு சேர்த்து தமிழ்நாட்டில் 153 இடங்களில் நகர்ப்புற சிறப்பு மருத்துவ சேவை மையங்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்றங்களை தொடர்ந்து கொண்டு வருவதன் விளைவாகத்தான் இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டம் 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமனப்பள்ளியில் தொடங்கி வைத்தார்கள். சாமனப்பள்ளியில் தொடங்கி வைத்த அந்த திட்டத்தில் ஒரு குக்கிராமம், அது அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு மருந்து பெட்டகம் ஒன்றை தந்து டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன் ஆகிய நோய் பாதிப்புகள் இருந்த சகோதரி, அவருக்கு மருந்து பெட்டகத்தை தந்த நம்முடைய முதல்வர் அங்கே பத்திரிகையாளர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் சொன்னது, முதல் பயனாளிக்கு இங்கே நான் மருந்து பெட்டகத்தை தந்திருக்கிறேன், மிக விரைவில் தமிழ்நாடு முழுவதிலும்
1 கோடி பயனாளர்களை இந்த திட்டம் சென்றடைய வேண்டும் என்கின்ற வகையில் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் 1 கோடி என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய இலக்கு. ஆனால் 50 லட்சமாவது பயனாளிக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களே வந்து சித்திரப்பாக்கத்தில் ஒரு மூதாட்டிக்கு மருந்து பெட்டகத்தை தந்தார். 60 லட்சமாவது பயனாளிக்கு நானும் டிபிஎச் அவர்களும் மதுரை மையட்டான்பட்டியில் ஒரு சகோதரருக்கு 60 லட்சமாவது பயனாளியாக கண்டறிந்து அவருக்கு மருந்து பெட்டகத்தை தந்தோம். 75 லட்சமாவது பயனாளிக்கு நானும் துறையின் செயலாளர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எல்லாம் போய் நாமக்கல் மாவட்டத்தில் போதமலை என்கின்ற ஒரு மலையில் ஒரு பழங்குடியின சகோதரிக்கு நல்லம்மாள் என்கின்ற ஒரு சகோதரிக்கு 75 லட்சமாவது பயனாளிக்கான மருந்து பெட்டகத்தை தந்தோம். 80 லட்சமாவது பயனாளி கோதாமேடு பகுதியில், 90 லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கம் பகுதியில், 1 கோடியாவது பயனாளி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் விரும்பியதைப் போலவே திருச்சி சன்னாசிப்பட்டிக்கு முதல்வர் அவர்களே வந்து முதல் பயனாளிக்கும் 50 லட்சமாவது பயனாளிக்கும் 1 கோடியாவது பயனாளிக்கும் முதல்வர் அவர்களே வந்து அந்த திட்டத்தை தொடர்ந்தார்கள். இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருக்கிறது. எந்த மாநிலத்திலும் எந்த முதல்வரும் ஒரு திட்டத்தை தொடங்கியதற்கு பிறகு மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய நம்முடைய திரு சசிகாந்த், ஆனால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தான் முதல் பயனாளி, 50 லட்சமாவது பயனாளி, 1 கோடியாவது பயனாளி என்று 1 கோடி அந்த பயனாளிகளுக்கும் தந்தார். அதோடு மட்டும் அவர் நிறைவு கொள்ளவில்லை. கடந்த 4-5 மாதங்களுக்கு முன்னால் ஈரோடு பகுதியில் நஞ்சனாபுரம் என்கின்ற ஒரு ஊரில் 2 கோடியாவது பயனாளிக்கும் மாண்புமிகு முதல்வர் வந்து மருந்து பெட்டகத்தை தந்தார். இப்பொழுது அது 2 கோடியே 30 லட்சத்தை தொட்டு இருக்கிறது. இதனால்தான் ஐநா சபை, உலகின் உச்சபட்ச அதிகாரத்தை கொண்டிருக்கிற சபை ஐநா சபை, அந்த ஐநா சபையின் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு அந்த பொது சபை கூட்டத்தில் உலகில் எந்த பகுதியில் இந்த தொற்றா நோய்களுக்கான மருத்துவம் மிக சிறப்பான செயல்பாட்டில் இருக்கிறது, குறிப்பாக டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பாலியேட்டிவ் கேர், பிசியோதெரபி, டயாலிசிஸ் போன்ற நோய் பாதிப்புகளுக்கு எந்த பகுதியில் சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று அவர்கள் ஆராய்ந்த போது தமிழ்நாட்டில் தான் 2 கோடியை கடந்து வீடுகளுக்கே தேடி சென்று இந்த மருத்துவம் பார்க்கப்படுகிறது என்கின்ற செய்தி அறிந்து 2024ஆம் ஆண்டுக்கான ஐநா விருது மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு வழங்கப்பட்டது. யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருது நம்முடைய தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருக்கிறது. 36 மாநிலங்களிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்கிறது. இதுவரை ஐநா வரலாற்றில் ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஐநா விருது என்பது கிடைக்கப்பட்டிருப்பது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சேரிய வழிகாட்டுதலோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டம் தான். இப்படி ஏராளமான திட்டங்களை சொல்லிக் கொண்டே இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம், நலம் பெறுவோம் திட்டம் உலக அளவில் தமிழ்நாட்டில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்ற மகத்தான திட்டம். ஏறத்தாழ 3.5 லட்சம் உயிர்கள் அந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மேல்மருவத்தூரில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி முதல் 48 மணி நேரத்திற்கு 1 லட்சம் ரூபாய் என்று தொடங்கி இப்போது 2 லட்சம் ரூபாய் தந்து கொண்டிருக்கிறோம். 2 லட்சம் ரூபாய் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், எந்த நாட்டை சேர்ந்தவர் என்கின்ற பாகுபாடுகள் எல்லாம் இல்லாமல் மனித சமூகத்தை சேர்ந்தவர் யாராக இருந்தாலும் சாலை விபத்துகளில் சிக்குவார்களே ஆனால் அவர்களுக்கு முதல் 48 மணி நேரத்தில் 2 லட்சம் ரூபாய் தருகிற ஒரே அரசு தமிழ்நாடு மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு. இதனால் ஒன்றிய அரசாங்கத்தின் சார்பில் இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தான விளக்கங்களை ஒன்றிய அரசின் அலுவலர்கள் வந்து கேட்டு பெற்று சென்றார்கள். சென்றதற்கு பிறகு கடந்த மாதம் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை இந்தியா முழுமைக்கும் விபத்துகள் நேர்ந்தால் அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் தருவோம் என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது.
ஆனாலும் அதில் ஒரு சிறிய அளவிலான குறைபாடுகளும் இருக்கிறது. இங்கே நாம் 48 மணி நேரத்தில் 2 லட்சம் ரூபாய் தருகிறோம். ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிற திட்டத்தின்படி 7 நாட்களுக்குள், விபத்து நேர்ந்த 7 நாட்களுக்குள் 1.5 லட்சம் ரூபாய் தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே விபத்து என்ற கண்ணில் பார்த்தாலே எந்த நாட்டை சேர்ந்தவர், எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்கின்ற பாகுபாடு இல்லை. விபத்து பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரை கொண்டு வந்து மருத்துவமனை சேர்ப்பவருக்கும் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை தருந்து உடனடியாக முதல் 48 மணி நேரத்தில் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல், எந்த விதமான காவல்துறையின் அணுகுமுறைகளும் இல்லாமல் அதை தந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது போலீஸ் ரிப்போர்ட், அதுக்கப்புறமா இது தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது குறித்தும் ஒன்றிய அரசின் அமைச்சரை அடுத்த முறை சந்திக்கிற போது இதை கொஞ்சம் எளிமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளவிருக்கிறோம். இதை சொல்வதற்கு காரணம், இது போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இதயம் காப்போம் என்கின்ற ஒரு திட்டமும் கூட இது போன்ற நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில், துணை சுகாதார நிலையங்களில் இருதய பாதிப்புக்குள்ளானவர்களை உடனடியாக காப்பாற்றுகிற ஒரு திட்டம் தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோவை மாவட்டம் மதுக்கரை ஒன்றியத்தில் இருக்கிற மலுமிச்சம்பட்டியில் தொடங்கி வைக்கப்பட்டது. இருப்பவர்களுக்கு இருதய பாதிப்பு என்று வந்தால் அவர்களுக்கு உடனடியாக லோடிங் டோசஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு 3 வகை மாத்திரைகள், ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் என்கின்ற அந்த 3 வகையான 14 மாத்திரைகளை உடனடியாக தந்து அவருடைய உயிர்களை காப்பாற்றுகிற முயற்சி தொடர்ந்து இந்த கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தை கடந்து அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ சேவைகளை தருகிற அந்த முயற்சி அன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது. தொடங்கி வைக்கப்பட்ட நாள் முதல் தொடங்கி வைக்கப்பட்டது எத்தனை இடங்களில் என்றால் 8713 துணை சுகாதார நிலையங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற திருமுல்லை வாயில் இருக்கிற நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் போன்று 2286 இருக்கிறது. ஆக மொத்தம் 10,999 இடங்களில் இந்த லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மாத்திரைகள் இன்றைக்கு வைக்கப்பட்டதற்கு பிறகு இதுவரை அந்த மாத்திரைகளை உட்கொண்டு எவ்வளவு பேர் உயிர் படைத்திருக்கிறார்கள் என்றால் 19,083 உயிர்கள் அந்த திட்டத்தின்படி இன்றைக்கு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு நாளும் எந்த ஊருக்கு சென்றாலும் ஒரு 10-15 கிராமங்களுக்கு நடந்து சென்று அந்த குக்கிராமங்களில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பை நேரடியாக கேட்டு சென்று ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் திடீர் ஆய்வு செய்து அங்கே இந்த ஆய்வு மேற்கொள்ளுகிற போது இந்த லோடிங் டோசஸ் எத்தனை பேர் பெற்றிருக்கிறார்கள், எத்தனை பேர் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு இது போன்ற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கான ஏஎஸ்வி என்கின்ற மருந்தும் நாய்க்கடிக்கான ஏஆர்வி என்கின்ற மருந்தும் வைக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தோமே, இவைகளின் மூலம் எவ்வளவு பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற பட்டியலை பெற்று அவர்களிடத்தில் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் எல்லோருமே சொல்வது, நாங்கள் இதற்கு முன்னால் எங்களுக்கு இருதய பாதிப்பு என்று வந்தால் ஒரு 3-4 மணி நேரம் பயணித்து டவுன்ல இருக்கிற ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். ஆனா இப்ப எங்க வீட்டு பக்கத்திலே இருக்கிற இந்த துணை சுகாதார நிலையத்துல லோடிங் டோசஸ் கொடுத்து எங்க உயிரை காப்பாத்தி அதுக்கப்புறமா 108 வர சொல்லி பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சாங்க. டெஸ்ட் எடுத்தாங்க, இசிஜி எடுத்தாங்க, எக்ஸ்ரே எடுத்தாங்க, ஸ்டண்ட் பொருத்தினாங்க, ஆஞ்சியோ பண்ணாங்க, ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்ணி எங்க உயிரை காப்பாத்தினாங்க. மகராசன் ஸ்டாலின் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் போன்ல பேசும்போது தொடர்ச்சியாக இது போல் சொல்வதை எங்களால் கேட்க முடிகிறது. நேற்று காலை கூட 7-8 கிராமங்களை வழியாக நடந்து ஒவ்வொரு கிராமத்திலும் தூக்கி கொண்டிருப்பவர்களை எழுப்பி உங்க ஊர்ல எந்த மாதிரியான மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது என்பதை கேட்டு கடைசியா ஒரு ஊர்ல போய் அங்க இருக்கிற ஆஸ்பத்திரி ஆய்வு பண்ணி அங்க இருக்கிறவங்களோட போன்ல பேசிட்டு நேற்று காலையில 7 மணிக்கெல்லாம் இவ்வளவு வேலையை முடிச்சோம். ஒரு 16 கிலோமீட்டர் நடந்து ஒரு 8 கிராமங்களை கடந்து போய் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப எல்லா கிராமங்களிலும் கடைகோடி மனிதனுக்கும் மருத்துவ சேவை என்கின்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இது இப்போது கூட இந்த மாவட்டத்தில் ஒரு 14 புதிய மருத்துவ கட்டிடங்கள் கட்டுவதற்குரிய அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. ஆவடி சட்டமன்ற தொகுதியில்
நேமம் பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு புதிய கட்டிடம், பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் பழவேற்காடு, மீஞ்சூர், சோழவரம் ஆகிய பகுதிகளில் 3 புதிய கட்டிடங்கள், திருவள்ளூர் தொகுதியில் திருவேரங்காடு, கடம்பத்தூர் கட்டிடங்களுக்கு கட்டி இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். 17 இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் கட்டப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 2 முறை இதேபோல் இன்றைக்கு அந்த காணொலி காட்சிகளின் வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 27 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள். நானும் அடிக்கடி வந்து இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மாண்புக்கினிய பண்பாளர் திரு ஆவடி நாசர் அவர்களும் கலந்து கொண்டு இந்த 17 இடங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்களை திறந்து வைத்திருக்கிறோம். 27 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள், 24 ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள். இவைகள் மட்டுமல்லாது பூவிருந்தவல்லியில் ஒரு துணை செவிலியர் பயிற்சி பள்ளி, மாணவியர் விடுதி போன்றவைகள் 4 கோடியில் கட்டப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூர் அரசு மருத்துவமனையில் ஒரு கண் அறுவை அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய திருத்தணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்கினிய நண்பர் சந்திரன் அவர்கள் சொன்னதைப் போல திருத்தணியில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அவரிடத்தில் நம்முடைய ஆவடி நாசர் அவர்களும் திருத்தணி சந்திரன் போன்றவர்களும் கோரிக்கை வைத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டு இன்றைக்கு 46 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள், ரத்த வங்கி கட்டிடம், ஒருங்கிணைந்த பொது சுகாதார ஆய்வக கட்டிடம் என்று கட்ட முடிக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. அதேபோல் ஆவடி அரசு மருத்துவமனையில் இன்றைக்கு 35 கோடியே 54 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அதுவுமே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பொன்னேரி அரசு மருத்துவமனையில் 2 கோடியே 26 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு மருத்துவமனை கட்டிடமும் சிடி ஸ்கேன் கருவியும் இன்றைக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவக் கல்லூரியில் 700 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை என்று 473 கோடியே 41 லட்சம் மதிப்பீட்டில் அதுவும் இந்த ஆட்சி காலத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 588 கோடியே 53 லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு மருத்துவத்துறை சார்ந்த கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 11 கோடியே 85 லட்சம் மதிப்பீட்டில் 14 கட்டிடங்கள் கட்டும் பணி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகளும் கூட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவடி தொகுதியில் சரஸ்வதி நகரில் ஒரு துணை சுகாதார நிலையம், ஜேபி எஸ்டேட் பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலையம், நந்தவனம் மேட்டூர் பகுதியில் ஒரு துணை சுகாதார நிலைய கட்டிடம், திருமுல்லை வாயில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம். இப்போது நாங்கள் போய் பார்த்தோம். ஒரு சிறிய கட்டிடம், உட்காருவதற்கோ நிற்பதற்கோ கூட இடமில்லாத ஒரு சிறிய கட்டிடம். நம்முடைய டிபிஎச் அவர்கள் சொன்னார்கள், வருத்தத்திற்குரிய செய்தி, மிக சிறந்த அலுவலர். இன்றைக்கு அவர் இந்த துறையில் எங்களோடு ஒரு 4 ஆண்டுகள் பயணித்திருக்கிறார். அவர் பயணித்த இந்த காலகட்டத்தில் தான் மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இருந்தாலும், பாதம் பாதுகாப்போம் திட்டமாக இருந்தாலும், இதயம் காப்போம் திட்டமாக இருந்தாலும், புற்றுநோய்க்கான அந்த பரிசோதனைகள் செய்கிற திட்டமாக இருந்தாலும், மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டமாக இருந்தாலும், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டமாக இருந்தாலும், வணிகர்களை தேடி மருத்துவ திட்டம் என்கின்ற ஒரு திட்டமாக இருந்தாலும், இப்படி ஏராளமான புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டில் வருகிற போதெல்லாம் அவருடைய பெயர் என்றைக்கும் நிலைத்திருக்கும். அடுத்ததாக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறார். கொஞ்சம் பேக்ல வந்து நல்லா தான் இருக்கும் சார். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க சார். சார் ஒரு நிமிஷம் சார். டிடி சார் நீங்க பாருங்க சார். ஓகே சார். சிறப்பு ஊட்டச்சத்து பெட்டகம் திருமதி திரு தில்லி பாபு அவர்கள், திருமதி பிரியங்கா அவர்கள், மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர், திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர், மாண்புமிகு மேயர் முன்னணியினர் பயனாளிகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்குகிறார்கள்.
அவர்களை தொடர்ந்து இவங்களே குறுக்குல வராங்க. மாற்று சக்கர நாற்காலி வழங்குதல் பெறுபவர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு புதிய மருத்துவ கட்டமைப்புகள் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது தமிழ்நாடு முழுவதிலும் மாநகர பகுதிகளில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 25 புதிதாக நகர்ப்புற சிறப்பு மருத்துவ புறநோயாளிகளின் சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. பொதுவாக நகர்ப்புற பகுதிகளில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஓரிரு மருத்துவர்கள் மட்டுமே பணியில் இருப்பார்கள். மாலை 5 மணி வரை மட்டுமே மருத்துவ சேவை வழங்கப்படும். மருத்துவர்கள் பிறகு காலான் டியூட்டி என்கின்ற வகையில் அழைக்கிற போது வந்து மருத்துவ சேவை தருவார்கள். ஒரு குறைந்த அளவிலான மருத்துவ சேவை மட்டுமே இருக்கும். மாநகர பகுதிகள் நகர பகுதிகள் என்பதால் அங்கே கூடுதலாக வேலைக்கு சென்று விட்டவர்கள் மாலையில் வருகிற போது அவர்களுக்கான அந்த மருத்துவமனைகள் இல்லாத ஒரு சூழல் இருந்து வருகிறது. எனவே இதை படிப்படியாக சரி செய்கிற வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு முழுவதிலும் இன்றைக்கு 128 இடங்களில் இது போன்ற நகர்ப்புற சிறப்பு மருத்துவ புறநோயாளி சேவை மையங்கள் ஏற்கனவே தொடங்கி வைக்கப்பட்டது. அதை பொறுத்தவரை இன்றைக்கு மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைகளில் ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 மணி முதல் 8:30 மணி வரை பொது மருத்துவம், குழந்தை மருத்துவம், மகப்பேறு மற்றும் மகளிர் நலவியல், தோல் மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மருத்துவம், இயன்முறை மருத்துவம் என்று 8 வகையான சிறப்பு மருத்துவங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. மருத்துவர்களை இன்றைக்கு தனியே நியமித்து அதற்கென்று இன்றைக்கு அந்த 128 இடங்களும் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது. கடந்த நிதிநிலை அறிக்கையில் இன்னமும் கூடுதலாக ஒரு 25 இடங்களில் இது போன்ற நகர்ப்புற சிறப்பு மருத்துவ புறநோயாளி சேவை மையங்கள் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அது இன்றைக்கு திருமுல்லை வாயில் பகுதியில் இங்கிருந்து 25 பாலி கிளினிக்கை தொடங்கி வைத்திருக்கிறோம். நானும் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் அவர்களும், திருத்தணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்வில் மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் காஞ்சிபுரம், அதேபோல் 7-8 மாநகராட்சிகளின் மேயர்களும் கலந்து கொண்டு காணொலி வாயிலாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்து அந்த வகையில் 25 புதிய சிறப்பு மருத்துவ புறநோயாளி சேவைகள் பிரிவு மையங்கள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது திருவள்ளூர் மாவட்டத்தில் 11,85,00,000 மதிப்பீட்டில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும், குறிப்பாக ஆவடி, பொன்னேரி, திருவள்ளூர், திருத்தணி, கும்மிடிப்பூண்டி, பூவிருந்தவல்லி, மாதவரம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் 14 இடங்களில் புதிதாக துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள், செவிலியர் குடியிருப்பு, அலுவலர் குடியிருப்பு என்று 14 புதிய மருத்துவத்துறைக்கான கட்டிடங்கள், 11,85,00,000 மதிப்பிலான கட்டிடங்கள் தற்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. சார், நாமக்கல்ல வந்து கிட்னி பெற்று புகார் வந்திருக்கு. அது அந்த பெண்களை ஏமாற்றவும் அது சம்பந்தமா இப்ப விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் விசாரணை அறிக்கை கிடைக்கப்பட்டவுடன் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டதுங்கிறத தொடர்ச்சியா பார்த்துனே இருக்கிறீங்க. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னால் தான் டிபிஎச், அதாவது பொது சுகாதாரத்தை பொறுத்தவரை 2026 காலியாக இருக்கிற மருத்துவர்கள் எண்ணிக்கையும் சேர்த்து 2642 பணியிடங்களுக்கு நிரப்பி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பணியாணைகளை தந்தார்கள். அந்த பணியிடங்களுக்கு இப்ப எல்லாருமே போய் சேர்ந்துட்டாங்க. இதுல பிஜி முடிச்சவங்களுக்கு, சிறப்பு மருத்துவர்களுக்கு டிஎம்எஸ்க்கும் டிஎம்இக்கும் அனுப்புற வேலை இப்ப நடந்துருக்கு. ஆக மருத்துவர்கள் பணியிடங்கள் பொது சுகாதாரத்துறையில் காலி இடங்களே இல்லை என்கின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட ஒரு 174 சித்தா, ஆயுர்வேதம், யோகா, யுனானி, ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவத்திற்கான மருத்துவர்கள் பணியிடங்களை முதல்வர் தந்தார். எனவே இந்திய மருத்துவத்துறையிலும் காலி பணியிடங்கள் 0 என்கின்ற நிலையில் நிலவுகிறது. சார், அங்க விசைத்தறி, அந்த கைத்தறி அந்த மக்களை வந்து குறிப்பிட்டு அவங்க வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து வாங்கி அது தனியாருக்கு பல லட்சங்கள் விற்கத்தான் அந்த புகார் வந்திருக்கு. எந்த மாதிரி? அதுதான் இப்ப விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சகோதரி உமா அவர்கள்
ஒரு வருடத்துக்கு முன்னால ஒரு புகாரை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ இந்த புகார் மீண்டும் வந்திருக்கிறது. இப்போ விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் ஓரிரு நாளில் யாருக்கு எந்த மாதிரியான யார் எந்த வகையில் அதுல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை கடுமையாக அரசு சார்பில் என்ன விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு ஏற்பட்டு விழிப்புணர்வுங்கிறது யாருமே அதாவது தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு உறுப்பு தானத்துல நம்பர் 1 கடந்த பல ஆண்டுகளாக நிலை வருகிறது. 2008ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் உறுப்பு மாற்று ஆணையம் என்கின்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கி அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு விழிப்புணர்வையும் பெற்றிருக்கிறது. மிக சிறப்பான வகையில் இந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்புகள் பெறப்பட்டு பல்வேறு உயிர்கள் தொடர்ச்சியாக காப்பாற்றப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி உடல் உறுப்பு தானம், அதாவது மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை என்று அறிவித்து இன்றைக்கு மாவட்ட அளவில் அரசு மரியாதை செய்யப்பட்டு வருகிறது. இதோடு மட்டுமல்ல, கடந்த நிதிநிலை அறிக்கையில் உறுப்பு தானம் செய்தவர்களுடைய பெயர்களை ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் வால் ஆஃப் ஆனர் என்கின்ற வகையில் சுவர்கள் எழுப்பி அதில் அவருடைய பெயர்கள் பதிக்கிற பணிக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இப்படி பல்வேறு முற்போக்குத்தனமான சிந்தனைகளும் நடவடிக்கைகளும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிற்கு இந்த உறுப்பு தானம், உறுப்பு மாற்று ஆணையம், உறுப்பு மாற்று சிகிச்சை போன்ற பல்வேறு விஷயங்களை வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து கற்று சென்று கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே விழிப்புணர்வு என்பது தொடர்ச்சியாக ஏற்படுத்தும். ஆவடி அரசு மருத்துவமனையில போதிய பற்றாக்குறை இருக்கு. மருத்துவர்கள் பற்றாக்குறை இன்னும் நீடிச்சுட்டு வருது சார். அதாவது அஞ்சுமே இருக்கு. எங்க காலியா இருக்கு? யார் சொன்னது? நீங்களாவே கற்பனையா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆவடி மருத்துவமனை சாங்ஷன் ஸ்ட்ரென்த் 5 டாக்டருமே இருக்கிறாங்க. காலியா இருந்தா கண்டிப்பா நடக்கும்.